சோழர்களின் சொர்க்கபுரின்னு அழைக்கப்படுற இந்த ஊரும், இதை சுற்றி இருக்கிற பசுமை போர்த்திய சூழலும், அதோட ஒன்றி போய் வாழ்கிற இந்த மக்களும், அவங்களோட வாழ்வியலும் என்றைக்குமே ஒரு தனித்துவமான தனி அழகுதாங்க. இங்கே பாருங்க, இந்த வயசுலையும் தாத்தா என்னமா கடலையை மெய் மறந்து கடிக்கிறாரு. என்ன தாத்தா, உனக்கு மட்டும்தான் பிடிக்கணும் பார்த்தியா, எங்களை மாதிரி குட்டிஸ்கோ ரொம்பவே பிடிக்கணும். பேரனும் களத்தில் இறங்கிட்டாரு. இப்படிப்பட்ட இயற்கை சூழலில் பாரம்பரியமும் ஆரோக்கியமும் மாறாத தலைமுறை தாண்டிய தரத்தினை கொண்டு இருக்கிறது நம்ம ஆற்காடு மணிமார்க். தூய்மையான சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தன்மையும் கொண்டு அமைஞ்சிருக்க இந்த வளாகத்தில் சுவையான கடலை மிட்டாய்கள் எப்படி உருவாகுதுன்ற ப்ராசஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ராசஸ் 1. இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படுற நிலக்கடலைகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஸ்டோர் ரூமில் பாதுகாக்கப்படுது. அதன் பிறகு இங்கே இருக்கும் மிஷினுக்கு வருது. இங்கு கற்கள், தூசி துகள்களை லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக ரிமூவ் செய்யப்படுது. இப்படி சுத்தம் செய்யப்படுற கடலைகள் கீழ்த்தளத்திலிருந்து மேல் தளத்துக்கு அனுப்பப்படுது. ப்ராசஸ் 2. இங்கு ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பியூலர் எனும் ஐ சென்சிட்டிவ் அசார்ட்டிங் மெஷின் மூலமாக கடலைகள் ஏ கிரேட் மற்றும் பி கிரேட் என தரம் பிரிக்கப்படுது. இங்கு சேதாரமின்றி இரும்பு துகள்கள், தூசிகள், சிறு சிறு கற்கள் சலிக்கப்படுது. ஏ கிரேட் மேல் தளத்தில் உள்ள பியூலர் மிஷினுக்கும் பி கிரேட் கீழ்த்தளத்தில் உள்ள மற்றொரு பியூலர் மிஷினுக்கும் பிரித்து அனுப்பப்படுது. இப்படி தர ரீதியாக பிரிக்கப்பட்ட கடலைகள் தனித்தனியே பிரிந்து ஏ கிரேட் கடலைகள் ஏ கிரேட் சேமிப்பு தொட்டியிலும், பி கிரேட் கடலைகள் பி கிரேட் சேமிப்பு தொட்டியிலும் சேமிக்கப்படுது. சேமிப்பு தொட்டியோட அடியில் உள்ள ரோஸ்டிங் டனல் மெஷின் ஆனது கடல் மணல் கொண்டு சரியான முறையிலும் சம அளவிலும் பழமை மாறாத பண்டைய முறையில் நவீன சென்சார் தொழில்நுட்ப வசதி கொண்ட மிஷினோட உதவியோடு சமமான வெப்ப அளவை கொண்டு கடலைகள் வறுத்தெடுக்கப்படுது. பிறகு வறுத்தெடுக்கப்படுற கடலைகள் ஸ்கின் ரிமூவர் எனப்படும் செப்பரேட்டர் மிஷினுக்கு அனுப்பி தோல் மற்றும் தேவையற்ற உதிரி நீக்கிய பின் உபரியாக்கப்பட்டு கீழே உள்ள மிஷினுக்கு அனுப்பப்படுது. கடல் மணல் கொண்டு கடலைகள் வறுத்தெடுக்கிறதால கடலைகளில் ஒட்டியிருக்கக்கூடிய மணல் துகள்களை முழுவதுமாக நீக்கி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுது. இங்கு தூய்மைப்படுத்தப்பட்ட கடலைகளை கன்வேயர் மூலமாக கலர் சார்ட்டட் மிஷினுக்குள்ள செலுத்தப்பட்டு கருப்பு கடலைகள் மற்றும் சொத்தை கடலைகளை பிரித்து நீக்கி ஸ்டோரேஜ் குடோனுக்கு செல்லுது. பொதுவாக இந்த மெஷின் அரிசி ஆலைகளில் மட்டுமே பயன்படுத்துவாங்க. கடலை பிரித்தெடுக்கிறதுல நம்ம நிறுவனத்தால் இது முதல் முறையாக நிறுவப்பட்டுள்ளது. ப்ராசஸ் 3. அப்பாடா, ஒரு வழியாக கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போவே எடுத்து சாப்பிடலாம் போல தான் இருக்குது. இருந்தாலும் முழு ப்ராசஸும் பார்த்துட்டு சாப்பிடலாம். தயாரிக்கப்பட்ட கடலை மிட்டாய்கள் எங்கே வருதுன்னா டிஹெச் ரூமுக்கு வருது. இங்கே பிசுபிசுப்பு ஆகாத வகையில் உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்றி பாதுகாத்திட குளிர்பதன வசதி கொண்டு டிஹெச் ரூம் செயல்படுறதால இது உயர்தரத்தை உருவாக்குது. அதன் பிறகு யூகேவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாஷ் என்ற ஹை ஸ்பீட் மெஷினுக்கு சென்று சிறிய பேக்கேஜுகள் ஆட்டோமேட்டிக் மெஷின் மூலமாகவும் பெரிய பேக்கேஜுகள் செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் மூலமாகவும் பேக் செய்யப்படுகிறது. இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் முழுசாக நனைச்சி எடுத்தாலும் சிறு துளி கூட உள்ளே செல்லாத வகையில் தரமாக பேக்கேஜ் செய்யப்படுது. இந்த மிஷினோட மோட்டாரில் செயினுக்கு பதிலாக பெல்ட் பொருத்தி இருக்கிறதால எந்தவித தூசி துகளும் பேக்கேஜோட உள்ளே போகாது, தரத்தையும் பாதிக்காது. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஹைஜீனிக் குளிர்சாதன வசதி கொண்ட அறையில் நடைபெற்று விலைப்பட்டியலுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான மிஷினுக்கு போய் பேக் செய்யப்படுது. ஃபைனல் ப்ராசஸ் கடைகளுக்கு அனுப்புவதற்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக பேக் செய்யப்படுது. அதன் பிறகு மூவிங் ஸ்லைடர் மூலமாக சின்ன சின்ன பேக்கேஜ்களை கைகளால் ஜாரில் அடுக்கி வைக்கப்படுது. சில்லறை வணிகர்களுக்கும் பிற மணிமார்க் கிளைகளுக்கும் அனுப்ப கார்ட்போர்ட் அட்டை பெட்டிகளை நிரப்பி எடை சரிபார்க்கப்படுது. பிறகு ஆன்லைன் வசதி கொண்ட மெஷினை கொண்டு தயாரித்த தேதி மற்றும் பார்கோட் அச்சிடப்படுது. ஸ்டோரேஜ் குடோனில் வைக்கப்படுற கடலை மிட்டாய்களை தயாரித்த அன்றைய தேதிகளிலேயே உயர் தரத்தோடு உலகெங்கும் விநியோகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறது ஆற்காடு மணிமார்க்.